உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 18ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் நாள், சதுர்த்தி திதி, பூர நட்சத்திரம், சித்த யோகம், தேய்பிறை. இன்றைய தினம் ராகு காலம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் உற்சாகம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் சுகம், கடகம் புகழ், சிம்மம் மேன்மை, கன்னி விவேகம், துலாம் நற்செயல், விருச்சிகம் தனம், தனுசு தோல்வி, மகரம் அன்பு, கும்பம் பாராட்டு, மீனம் ஆர்வம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த விஷயத்திற்காக எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன விஷயத்துக்கு என்ன தெய்வம், பிள்ளையாரை எதுக்காக கும்பிட்டா நல்லது, கடன் தொல்லை தீர எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது விநாயகர். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரிய தடைகள் ஏற்பட்டால், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடைகள், நான் போகிறேன் ஐயா, எனக்கு தடை, காசு வாரதில் எனக்கு தடை இருக்கின்றது என்றால் நீங்கள் பிள்ளையார கும்பிடணும். அதே மாதிரி சில தாமதங்கள் ஏற்படுது, நாளைக்குன்றாங்க, நாளண்டைக்குன்றாங்க, என்ற வீடு வாடகை கொடுக்கணும், போகுதில்லை, தாமதமாகுது, என்ற பேருக்கு சொத்து வரணும், தாமதமாகுது, வெளிநாட்டுக்கு போகணும் இருக்கிறன், தாமதமாக இருக்குது. இந்த மாதிரி தாமதங்கள் தடைகள் ஏற்பட்டால் விநாயகரை வழிபட வேண்டும். இழுபறி நிலைமை, இன்றைக்கு சரி நாளைக்கு, இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு பேங்கில் இருந்து லோன் வரணும், ஒவ்வொரு நாளும் முடிகிற மாதிரி இருக்கு, ஆனால் ஒரே இழுபறியாக இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் விநாயகரை கும்பிட வேண்டும். தள்ளி போகுது எல்லாம் ஒன்றுதான், காரிய தடை, தாமதம், இழுபறியாக இருக்கிறது, விஷயங்கள் தள்ளி போகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பிரயாணத்தில் தடை இருக்குது, நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறேன் ஐயா, ஒரே தடையாக இருந்து கொண்டே இருக்குது, என்னென்னமோ டாக்குமெண்ட்ஸ் கேட்குறான், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், மற்றவங்களை விட சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனாலும் தடை. விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். கல்வியில் தடை, மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா, அரியர்ஸ் வச்சு கொண்டு இருக்கிறேன், படிக்க முடியல, கல்வியில் தடை, விநாயகரை வழிபடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தடைகளாக இருக்குது, பிள்ளையார கும்பிடுங்க. துன்பங்கள் நீங்குவதற்கு, பலவிதமான துன்பங்கள், மனசில் கஷ்டமாக இருக்குது, விநாயகரை வழிபடுங்க. துயரங்கள் நீங்க, வழக்கில் வெற்றி கிடைக்க, கோர்ட்டில் வழக்கு போகுது ஐயா, 6 வருஷம் ஆச்சுது, இன்னும் வழக்கு முடிஞ்ச பாடா இல்லை, லோயருக்கு காசு கொடுத்து நான் கஷ்டத்தில் விழுந்துட்டேன், எனக்கு சாதகமாக தீர்ப்பு வருமென்று சொல்லுகிறோம், ஆனால் இன்னும் வரவில்லை. இந்த மாதிரி காரிய தடைகள், தாமதங்கள், இழுபறி நிலைமை, வழக்கில் பிரச்சனை, பிரயாணத்தில் தடை, தொழிலில் பிரச்சனை, துன்பங்கள், வெளிநாட்டு பிரயாணம், துயரங்கள், எல்லாத்துக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். விநாயகரை வழிபட்டால் காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். அடுத்தது
நோய் நீங்குவதற்காக நாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன ஐயான்னு கேட்குறீங்க. நோயினால் பாதிக்கப்பட்டுட்டேன், சுகர் வந்துட்டுது, கால் பழுதா போச்சு, நெஞ்சு வலிக்குது, கிட்னி பழுதா போகுது. இந்த மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது நோய் நீங்குவதற்காக தன்வந்தரி என்கின்ற தெய்வத்தை வழிபடலாம். தன்வந்தரியை பற்றி நான் நிறைய தனி எபிசோட் செஞ்சுருக்கிறேன். தன்வந்தரிக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வந்திருக்கேன். ஆயுள் விருத்திக்காக, ஆரோக்கியத்துக்காக நோயிலிருந்து நான் விடுபடுறோம் ஐயா. புற்றுநோய் போன்ற மோசமான நோய்கள் வந்துட்டுது. நான் எந்த தெய்வத்தை கும்பிடணும்? தன்வந்தரியை கும்பிடணும். ஆரோக்கியம் எனக்கு கிடைக்கணும், தன்வந்தரியை கும்பிடணும். உடல் பயிற்சி செய்யக்கூடிய ஆற்றல், தன்வந்தரியை கும்பிடணும். உற்சாகம் இல்லாமல் உடல் சோர்வாக இருக்கின்றேன், தன்வந்தரியை கும்பிடும். தன்வந்தரி நோய்களை நீக்கக்கூடிய தெய்வம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலசகஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணவே நமஹா. இது தன்வந்தரிக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம். தன்வந்தரி. ஞானம் பெறுவதற்கு நல்ல படிக்கணும் ஐயா. நல்ல ஞானம், எனக்கு கல்வியில் ஞானம் கிடைக்கணும். நான் வீணை படிக்கிறேன், அதில் நல்லா வரணும். நான் வயலின் படிக்கிறேன், நான் மிருதங்கம் படிக்கிறேன், ஒரு வாத்தியத்தை பழகிறேன், கீபோர்ட் பழகிறேன், அல்லது நான் ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன், இல்லது நான் A லெவலில் மேக்ஸ் படிக்கிறேன், சயின்ஸ் படிக்கிறேன். நல்ல ஞானம் கிடைக்கணுமா இருந்தால், நல்ல ஞாபக சக்தி கிடைக்கணுமா இருந்தால், ஞாபக மறதியாக இருக்குது ஐயா, எனக்கு நல்ல ஞாபக சக்தி, அறிவு ஆற்றல் மேங்கணும், படித்தது அப்படியே பாடமாகணும், மனசில் நிற்கணும். தட்சணாமூர்த்தி. காரியம் கைகூட, அதே நேரத்தில் கல்வியை தொடங்குறதா இருந்தால் நான் எந்த தெய்வத்தை கும்பிட்டு ஐயா கல்வியை தொடங்கலாம்? குருவினுடைய கிருபை எனக்கு வேண்டும். எனக்கு நல்ல குரு அமைய வேண்டும். நல்ல வாத்தியார் அமைஞ்சாதான் நான் பெரிய அளவில் வருவேன். ஒவ்வொருத்தரும் முன்னேறுவதற்கு அவர்களுடைய குரு காரணம், ஆசிரியர் தான் காரணம். நல்ல ஆசிரியர் எனக்கு அமைய வேண்டும். கல்வியை நான் தொடங்க போகிறேன் ஐயா. எந்த சாமியை கும்பிட்டு தொடங்கலாம்? குரு ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இன்னொரு ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர். அதுவும் கல்விக்குண்டான தெய்வம். ஹயக்ரீவர் உபாஸ்மகே என்று சொல்கிறோம். அப்போ குரு தட்சணாமூர்த்தியை வழிபட்டால் ஞானம் கிடைக்கும், காரியம் கைகூடும், நல்ல குரு அமைவார்கள், குருவினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். கல்வி தொடங்குவதற்கு முன்னால் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்துவிட்டு நான் இன்றைக்கு மியூசிக் படிக்க போகிறேன், தட்சணாமூர்த்தியை கும்பிட்டு போங்க. என் மகன் மிருதங்கம் படிக்க போகிறான் ஐயா, தட்சணாமூர்த்தியை கும்பிட்டு போங்க. இந்த மாதிரி ஞானம், நல்ல அறிவு ஆற்றல், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் ஐயா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறேன் ஐயா, HR படிக்கிறேன் ஐயா, எல்லாத்துக்கும் தட்சணாமூர்த்தி தான் அதிபதி. தட்சணாமூர்த்தியை கும்பிட்டு போங்க. ஆயுள் விருத்தி அடையணும். கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் எல்லாம் நீங்கணுமெண்டா சிவபெருமானை வழிபட வேண்டும். மரண பயம் நீங்குவதற்காக சிவனை வழிபட. மரணம் என்றால் எல்லாருக்கும் ஒரு பயம், மரண வேதனை என்று சொல்வார்கள். மரண வேதனை என்றால் சாகுற காலத்தில், கடைசி காலத்தில் பெரிய வேதனை. சில பேரை பாருங்கோ, படுத்திருப்பார், காலையில் தான் நல்ல இடியப்பம் சாப்பிட்டார், ஒரு 10-10:30 மணி போல் சேடம் இழுக்கிற மாதிரி இழுத்தார், 11 மணிக்கு இறந்துட்டார். நல்லா முழிச்சு பார்த்தார், எல்லாரையும் பார்த்தார், கூப்பிட்டோன்னு அப்பா அப்பான்னு முழிச்சு பார்த்தார், கண்ணை மூடினார், மூச்சு நின்றுட்டு இறந்துட்டார். இது ஒரு நல்ல சாவு. காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றார், 10 மணிக்கு மூச்சு இழுக்குது, 11 மணிக்கு இறந்து போனார். அதுவும் நல்ல திதியில் இறந்து போனார். இது ஒரு நல்ல சாவு. சில பேர் அப்படி இல்லை, இருந்து பால் பறக்கி இழுன்னு சேடம் இழுத்து மூச்சடைச்சு அந்தரப்பட்டு திணறி அவசரப்பட்டு கையை இழுத்து கால் அடித்து கையை அடித்து திணறி மரண வேதனையை அனுபவித்து இறப்பார். சாக போகிறோம்னு பயந்து 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 மரண பயம், மரணம் பெறப்போகுதேன்னு பயந்து, ஐயோ நான் இன்றைக்கு செத்துருவனோ, நாளைக்கு செத்துருவனோ, பிள்ளைகளை விட்டு போகிறனோ, ஐயோன்னு பயந்து பயந்து மரணம் அடைவார்கள். இது மரண வேதனை அல்லது வேதனை வைத்து வலி தாங்க இல்லாமல் கத்தி உடம்புல வலிகள் ஏற்பட்டு
துடி துடித்து இறப்பார்கள். அது மரணம். இந்த மாதிரி மரணம் வரக்கூடாது. மரண பயம், மரணத்தை பற்றி பயம் வந்துடும் சில பேருக்கு. 70 வயசு ஆச்சுது, சுகர் ப்ரெஷர் வந்துட்டுது, காலில் புண்ணு காலை வெட்டிட்டாங்க, எப்போ சாவனோ தெரியாது. தினம் தினம் மரண பயம். எப்போ சாவனோ தெரியாது, எப்போ சாவனோ தெரியாது, செத்ததுக்கு பிறகு என்ன நடக்குமோ தெரியாது, பயந்து கொண்டு இருப்பார்கள். இந்த மரண பயம் நீங்க வேண்டுமாக இருந்தால் சிவனை வழிபட வேண்டும். அது மாதிரி ஆபத்துக்கள், எனக்கு அடிக்கடி கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் நீங்க வேண்டுமாக இருந்தால் சிவனை வழிபட வேண்டும். ஆயுள் விருத்திக்காக சிவனை வழிபட வேண்டும். கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள் நீங்குவதற்கு சிவனை வழிபட வேண்டும். நான் வீடு வாங்கணும் ஐயா, வாகனம் வாங்கணும் ஐயா, என்ன சாமியை கும்பிடுறது? முருகனை வழிபட வேண்டும். வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நல்ல வாகனத்தை வாங்கி கொள்வதற்கு, அல்லது வாகனத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்குவதற்கு, வீட்டினால் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்குவதற்கு முருகனை வழிபடுங்கள். நல்ல வடிவாக முருகனை பயத்தோடு, பக்தியோடு, நம்பிக்கையோடு கும்பிட்டால் வீடு வாகன யோகம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல வீடு வாங்கலாம். வசதியான வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் முருகன் தான் உங்களுக்கு தாரது. முருகனை கும்பிடுங்க. அதே மாதிரி மனை வாங்கணும், காணி வாங்கணும். வீடு வாங்குறதுக்கு நான் காணி வாங்கி வீடு கட்ட போகிறேன், முருகனை கும்பிடுங்க. காணி வாங்கிட்டேன் ஐயா, வீடு கட்ட போகிறேன், முருகனை கும்பிடுங்கள். இதுக்கெல்லாம் முருகனை கும்பிடணும். கண்ணூறு, கந்திருஷ்டி தோஷம், செய்வினை சூனிய தோஷம் எல்லாம் நீங்குவதற்கு முத்துமாரியம்மனை கும்பிடுங்கள். முத்துமாரியம்மனை கும்பிட்டா கண்ணூறு. ராஜராஜேஸ்வரியை கும்பிட்டால் மனோதிடம் ஏற்படும். ஆஞ்சநேயரை கும்பிட்டால் தைரியம் ஏற்படும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.